Hello everyone, welcome back to our channel, The Law of Assumption. First of all, wish you happy new year to each and everyone. லாஸ்ட் இயர் வந்து நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணியிருப்போம். நம்மளோட பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், இன்க்ளூடிங் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் ஜர்னியாக இருக்கட்டும். ஸோ இதில் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணி நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனை வந்து நம்ம டிலே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை என்னெல்லாம் மிஸ்டேக் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு புரியும். அட் த சேம் டைம் வந்து அந்த லாஸ்ட் இயர் பண்ண மிஸ்டேக் வந்து நம்ம இந்த வருஷம் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங் வந்து யார்கிட்டையுமே வந்து ரொம்ப ஓவர் ஷேரிங் பண்ணாதீங்க. உங்களை பற்றி, உங்களோட பர்சனல் லைஃப் பற்றி, இல்லை உங்களோட கெரியர் பற்றி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யார்கிட்டையுமே வந்து ஓவர் ஷேரிங் பண்ணாதீங்க. எல்லாருமே வந்து உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. நம்ம எல்லாருமே வந்து காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஒரு பர்சன் கூட வந்து நம்ம கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த பர்சன்ட்ட வந்து நம்ம எல்லாமே ஷேர் பண்ணிடுறோம். நம்மளோட பர்சனல் லைஃப், நம்மளோட ப்ரொஃபஷனல் லைஃப், எவ்ரிதிங். ஸோ நீங்கள் அப்படி ஷேர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பர்சனுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிரும். உங்களை வந்து ஹர்ட் பண்ணுறதுக்கு, உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறதுக்கு, உங்களை வந்து இன்சல்ட் பண்ணுறதுக்கு, எவ்ரிதிங் நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்க உங்களை பற்றி டீட்டெயில் சொல்லி. எதனால வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு பர்சன் கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆகும்போது எல்லாம் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா நம்மளுக்கு வீட்டிலேருந்து எந்த ஒரு சப்போர்ட் இருக்காது. ஐ மீன் இமோஷ்னலி சப்போர்ட் இருக்காது. ரைட்? யார்ட்டையும் ஷேர் பண்ண முடியாது. ஸோ ஒரு பர்சன் நம்ம மேலே வந்து கொஞ்சம் அக்கறை காட்டும்போது வந்து நம்மளுக்கு தோணும், இந்த பர்சன்ட்ட வந்து எல்லாமே ஷேர் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. நம்ம நினைப்போம் இந்த பர்சன்ட்ட சொல்லி அவங்க நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அப்ரிஷியேஷன் வந்து நம்மளுக்கு வீட்டில் கிடச்சிருக்காது. ஸோ அதனால் இந்த பர்சன்ட்ட சொன்னால் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நம்மளை வந்து நினைப்பாங்க, வாவ் இந்த பொண்ணு இந்த பையன் வந்து எவ்வளோ நல்லா பர்சனாக இருக்காங்க, இவ்வளோ வந்து அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்களா அப்படி இப்படின்ட்டுலாம் நம்ம திங்க் பண்ணுவோம். பட் ஆக்சுவலி அது கிடையாது. நீங்கள் இப்படி ஷேர் பண்ணும்போது அந்த பர்சன் வந்து கேட்டுக்குவாங்க. எல்லாருமே நம்மள்ட்ட கேட்குற எல்லா பர்சனுமே வந்து நம்மளுக்கு நல்லது தான் திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம என்ன திங்க் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இப்படி ஓவர் ஷேரிங் பண்ணுறனால வந்து ஆப்போசிட் பர்சன் வந்து நம்மள வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. வாவ் இந்த பொண்ணோ இல்லாட்டி இந்த பையன் வந்து எவ்வளோ நல்ல பர்சனாக இருக்காங்க. ஸோ இவ்வளோ நல்ல பர்சனாக இருக்கும்போது இருந்தும் ஏன் வந்து அவங்களுக்கு லவ் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நல்லதாக கிடைக்கல அப்படி மாதிரி திங்க் பண்ணுவாங்க. நம்மளை பற்றி வந்து நல்லா பாசிட்டிவாக திங்க் பண்ணுவாங்க. நம்மள ஒரு அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுறோம். பட் எல்லாருமே அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. உங்களை பற்றி ஒரு பர்சனுக்கு எவ்வளோ கம்மியாக தெரியுதோ அவ்வளோ நல்லது உங்களுக்கு. ஏன்னா அப்போ தான் அந்த பர்சன் வந்து உங்களை வந்து ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, உங்களை ஹர்ட் பண்ண மாட்டாங்க. சில டைம் வந்து நம்ம இமோஷ்னலாகி நிறைய விஷயம் ஷேர் பண்ணிடுவோம். தென் அதுக்கப்புறம் லேட்டர் நம்ம திங்க் பண்ணுவோம், இதெல்லாம் நம்ம சொல்லியிருந்துருக்க கூடாது அப்படின்னு மாதிரி. ஸோ அதனால யார்கிட்டையுமே வந்து ஓவர் ஷேரிங் பண்ணாதீங்க இந்த இயர். இந்த வருஷம் உங்களை பற்றி ஒரு பர்சனுக்கு எந்த அளவுக்கு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுமோ அந்த அளவுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ஓவர் ஷேரிங் பண்ணாதீங்க. எந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஹர்ட் பண்ணியிருந்தாலுமே அது ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அதை லெட் இட் கோ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு பர்சன் கூட உங்களுக்கு ஃபைட் ஆகுது, இல்லை ஆர்கியூமெண்ட் ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த ஆர்கியூமெண்ட்டை திங்க் பண்ணி ஹோல்டு பண்ணி வச்சுருப்பீங்க. ஐ மீன் ஹோல்டு பண்ணி நீங்கள் உங்களை ஹர்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. பட் அந்த ஆப்போசிட் பர்சன் ரிலாக்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே உங்களை ஹர்ட் பண்ணாத மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இங்கே லாஸ் யாருக்கு? உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் அதை ஹோல்டு பண்ணி உங்களே வந்து நீங்கள் ஹர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, நாட் ஆப்போசிட் பர்சன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளே ஹர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து அதை லெட் கோ பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக இருந்துக்கலாம். எந்த ஒரு பர்சனையும் வந்து ஃபிசிக்கலாக போய் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஃபிசிக்கலாக எந்த பர்சனையும் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஆக்சுவலி அதுதான் ஃபேக்ட். நீங்கள் என்ன தான் போய் அவங்கள்ட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணியோ பெக் பண்ணியோ இல்லை நீங்கள் நினைக்கலாம், நான் உன்னை அதிகமாக லவ் பண்ணால் அவங்க சேஞ்ச் ஆயிடுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆக மாட்டாங்க. ஓகேவா? ஃபிசிக்கலி சேஞ்ச் ஆக மாட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒரு பர்சனை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷனில் சேஞ்ச் பண்ணுங்கள். உங்களோட எனர்ஜி போய் ஃபிசிக்கலில் போய் அவங்கள்ட்ட கெஞ்சிட்டு இருக்கிறதோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபிசிக்கலாக போய் யாரையுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஒரு பர்சனை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபிசிக்கலாக போய் நம்மனால யாருனாலையுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இப்படி பண்ணினீங்க அப்படின்னா உங்களோட மென்டல் ஹெல்த்து தான் ஸ்பாயில் ஆகும். உங்களோட மென்டல் பீஸ் தான் ஸ்பாயில் ஆகும். ஓகேவா? ஸோ அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக மேனிஃபெஸ்டேஷனில் வந்து அவங்கள சேஞ்ச் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஸோ எந்த ஒரு விஷயம் வந்து ஈஸியாக நடக்குதோ அதுக்கு ஏன் வந்து நீங்கள் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஃபிசிக்கலாக போய் அவங்கள்ட்ட ஹர்ட் ஆகி நீங்கள் இது பண்ணணும்? உங்கள் மேலே ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் மேலே ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு உங்கள் மேலே லவ் வரும். ஸோ உங்களுக்கு உங்கள் மேலே லவ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்குவீங்க. மேபி அது உங்களோட லைஃப்பில் எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் உங்களுக்கு கொண்டு போனாலுமே நீங்கள் அது வந்து ஈஸியாக டேக்கிள் பண்ணி வெளியே வந்துடலாம்.
ஸோ கான்ஃபிடென்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா, நீங்கள் நிறைய விஷயத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணுவீங்க. நிறைய விஷயத்த வந்து ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாப் உங்களுக்கு அது செட் ஆகல அப்படின்னா, உங்கள்ட்ட ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். இந்த ஜாப் செட் ஆகல அப்படின்னா, எனக்கு நிறைய ஜாப் கிடைக்கும். நான் வேறு ஜாபை ட்ரை பண்ணுவேன் அப்படின்ட்டு. இதை விட ஈவன் பெட்டர் ஜாபை நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்ட்டு. அதே வந்து உங்கள் கூடக்குள்ள கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து சேஞ்சஸ்க்கு வந்து பயப்படுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஜாப் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த ஜாபில் வந்து உங்களுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கிடையாது. உங்களோட ஒர்க்குக்கு வந்து வேல்யூ கிடையாது அப்படின்னா, நீங்கள் வந்து பயப்படுவீங்க ஜாப் சேஞ்ச் பண்ண. ஏன்னா, உங்கள பொறுத்தவரைக்கும் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த ஜாப நான் விட்டுட்டேன் அப்படின்னா, வேறு இதை விட பெட்டர் ஜாப் கிடைக்காது. ஏன்னா, உங்களுக்குள்ள கான்ஃபிடென்ட் கிடையாது. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்ட வந்து பில்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து ஒரு பெட்டரான லைஃப்ப வந்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்துல யாரையுமே சாட்டிஸ்ஃபைட் பண்ணவே முடியாது. ஸோ நீங்க மத்தவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்காதீங்க. ஏன்னா உங்களால யாரையுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஓகேவா? அதுதான் ஆக்சுவலி ஃபேக்ட். ஸோ நீங்க வந்து மத்தவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணி உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்க உங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க. ஏன்னா நீங்க சாட்டிஸ்ஃபைட் ஆனீங்க அப்படின்னா தான் உங்களால உங்களோட லைஃப்ப இன்னும் பெட்டர் லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஸோ அது எப்போ பாசிபிள் அப்படின்னா, எப்போ வந்து நீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு பார்த்து அதே பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து நினைக்கிறீங்க, இப்போ கரண்ட்டு ஜாபோ இல்ல கம்பெனி உங்களுக்கு செட் ஆகல. ஸோ இதை விட நான் பெட்டரான ஒரு கம்பெனிக்கு போனா நான் சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா, அதுக்கு ட்ரை பண்ணுங்க. இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளிய போனா நான் வந்து சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா, அதே பண்ணுங்க. உங்களுக்கு எதுல சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது, அதே பண்ணுங்க. ஜஸ்ட்டு வந்து நீங்க மத்தவங்களுக்காக வந்து உங்களோட எனர்ஜி, உங்களோட எமோஷனல் வந்து தேவையில்லாம வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மனால யாரையுமே சாட்டிஸ்ஃபைட் பண்ணவே முடியாது. சம்டைம் வந்து நம்மளுக்கு தோணியிருக்கும், திஸ் இஸ் நாட் ரைட் ஃபார் மீ ஆர் திஸ் பெர்சன் இஸ் நாட் ரைட் ஃபார் மீ அப்படின்ட்டு. பட் ஸ்டில் வந்து நம்மள்ட்ட எந்த ஒரு ப்ராப்பர் வந்து ரீசன் இருக்காது இல்லையா? ஸோ அதை நம்ம இன்ட்யூஷன் சில டைம் வந்து நம்மளோட இன்ட்யூஷன் பேச்சு கேளுங்க. உங்களோட இன்ட்யூஷன் சப்போஸ் சொல்லுது திஸ் பர்சன் இஸ் நாட் ரைட் ஃபார் மீ ஆர் திஸ் பிளேஸ் நாட் ரைட் ஃபார் மீ அப்படின்னா, அது வந்து நீங்கள் அதை விட்டு விலகிக்கோங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஆஃபீஸ்லேருந்து சில ஒர்க் கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அட் சேம் டைம் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்குது அண்ட் நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க. சடனாக உங்களுக்கு ஏதோ ஒரு கால் வருது. ஸோ நீங்கள் பேசிகிட்டே இருக்கிறீங்க அண்ட் உங்களுக்கு தெரியுது, உங்களோட இன்ட்யூஷன் சொல்லுது, நீ ஒர்க் பண்ணு இல்லை ஸ்டடி பண்ணு, இப்போ பேசாத அப்படின்ட்டு. பட் ஸ்டில் வந்து நீங்கள் வந்து அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்கள் இன்ட்யூஷனை வந்து இக்னோர் பண்ணிகிட்ருக்கீங்க. அட் த சேம் டைம் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களால் வந்து ஸ்டடி பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தோணும், நான் அப்போவே எனக்கு தோணுச்சு படிச்சிருக்கலாம், இல்லை இந்த ஒர்க் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட இன்ட்யூஷன் வந்து நம்மள்ட்ட சொல்லும், கைட் பண்ணும். இது இப்போ பண்ணாத, இது உனக்கு சரி கிடையாது அப்படின்ட்டு. ஸோ பட் ஸ்டில் நம்ம அதை கேட்காம பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம தான் ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ எப்போல்லாம் வந்து உங்களோட இன்ட்யூஷன் உங்களுக்கு கைட் பண்ணுதோ அப்போல்லாம் கேளுங்க. ஒரு பெர்சன் உங்களை வந்து இன்செக்யூர் ஆக்குறாங்க அப்படின்னா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சனுக்கு அவங்க மேலேயே இன்செக்யூரிட்டி இருக்கு. இந்த மாரி பெர்சன் தான் உங்கள வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. லைக் உன்னோட அப்பியரன்ஸ் சரியில்ல, உன்னோட வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சரியில்ல, உன்னோட ஹேர் சரியில்ல. இந்த மாரி வந்து உங்களுக்கு வந்து இன்செக்யூர் ஆக்குவாங்க. ஸோ இந்த மாரி பெர்சனலாம் உங்கள வந்து கமெண்ட் பண்றாங்க, இல்ல இந்த மாரி வந்து புல்லி பண்றாங்க அப்படின்னா, இதுக்கெல்லாம் நீங்க வந்து வொரி பண்ணாதீங்க. இந்த வருஷத்துல இருந்து யாருக்குமே வந்து நீங்களா போய் அட்வைஸ் பண்ணாதீங்க. அன்டில் அவங்க உங்கள்ட்ட அட்வைஸ் கேட்குற வரைக்கும். பிகாஸ் நீங்க பாட்டுக்கு அட்வைஸ் பண்ணிருவீங்க இது அப்படின்ட்டு. பட் அந்த பர்சனுக்கு அது பிடிக்கல அப்படின்னா, உங்கள ஹர்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. தென் அதுக்கப்புறம் நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க, இந்த பர்சனுக்கு நான் எதுக்கு அட்வைஸ் குடுத்தேன்? ஒரு வேல்யூ கூட குடுக்கல அப்படி மாரி. ஸோ அதனால ஒன்ஸ் உங்கள்ட்ட ஒருத்தங்க அட்வைஸ் கேட்டா மட்டும் அட்வைஸ் குடுங்க. உங்கள்ட்ட ஒருத்தங்க அட்வைஸ் கேட்கல அப்படின்னா, பேசாம அமைதியா இருங்க. இப்போ ரிலேஷன்ஷிப் அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ நீங்க உங்களோட ஸ்பெசிஃபிக் பெர்சன வந்து சேஞ்ச் பண்ணணும். ஐ மீன் ஏதாவது பர்ட்டிகுலர் விஷயம் வந்து உங்களுக்கு பிடிக்கல. நீங்க நினைக்கிறீங்க அந்த பெர்சன் வந்து அத சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஓப்பனா அவங்கள்ட்ட பேசுங்க. இந்த பர்ட்டிகுலர் விஷயம் எனக்கு பிடிக்கல. எனக்கு வந்து நீ இத சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. சேஞ்ச் ஆகுறது ஆகாதது அவங்களோட இஷ்டம். ஓகேவா? ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. நீங்க என்ன வந்து எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அவங்கள்ட்டருந்து அப்படின்ட்டு. பிகாஸ் சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிற பெர்சன் ஐ மீன் உங்க மேல வந்து உண்மையா லவ் இருக்கு அப்படின்னா, அந்த பெர்சன் உங்களுக்காக நீங்க சொல்லாமயே சேஞ்ச் ஆயிக்குவாங்க. பட் சில பேர் வந்து என்னதான் சொன்னாலும் நான் வந்து சேஞ்ச் ஆக மாட்டேன் அப்படி மாரி இருக்கிற பெர்சன நம்ம என்னதான் வந்து சொன்னாலும் அவங்க சேஞ்ச் ஆக மாட்டாங்க. ஸோ அப்படி உங்களோட பெர்சன் இருக்காங்க. நீ என்னதான் சொன்னா நான் எதுக்கு கேட்கணும் அப்படி மாரி இருக்காங்க அப்படின்னா, இக்னோர் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க அவங்கள சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க அவங்கள வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, மேனிஃபெஸ்டேஷன்ல வந்து சேஞ்ச் பண்ணுங்க அவங்களோட பிஹேவியர். ஓகே.
ஒன்ஸ் வந்து ஃபிசிக்கலா ட்ரை பண்ணி பாருங்க. சேஞ்ச் ஆகுறாங்களா? உங்களுக்காக எஃபோர்ட் போடுறாங்களா என்ன அப்டின்ட்டு. ஆகல அப்டின்னா ஜஸ்ட் இக்னோர் இட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2026ல வந்து இந்த மிஸ்டேக் எல்லாம் ரிப்பீட் பண்ணாதீங்க. பிகாஸ் நெறைய பேர் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணி தான் அவங்களோட 2005 வந்து ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க இது எல்லாமே வந்து இந்த 2026ல ரிப்பீட் பண்ண மாட்டீங்க அப்டின்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் மேனிஃபெஸ்டேஷன் வீடியோஸ்.